வாசித்த வேத பகுதியிலே வசனம் சொல்லுகிறது. மார்க் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தினுடைய 24வது வசனத்தில் இப்படியாய் வார்த்தை சொல்லுகிறது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அதை தொடர்ந்து 34 சொல்லுகிறது. வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். அதற்கு திறக்கப்படுவாயாக என்றார். தம கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் நமக்காக காரியங்களை திறந்து வைத்திருக்கிறார். ஆமென், ஆமென். அவர் நம்மை ஒரு நாளும் மறவாத தேவன் அவர். ஆமென். ஒரு பாடலை பாடி தேவ நாமத்தை நாம் மகிமைப்படுத்தி வார்த்தைக்குள்ளாக நாம் கடந்து செல்லும். அனைவருக்கு தெரிந்ததான பாடல். ஒரு நாளும் உம்மை மறவாயும் தேவனாகிய கர்த்தாவே, உம்மையே நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். நன்றி இயேசுவே, என் நாளும் இயேசுவே, வருடங்கள் காலங்களாய் என்னை வழுவாமல் காத்தீரையா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமை அடையட்டும். ஜீசஸ். உற்சாகமாய் கரங்களை தட்டி ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். சொல்லலாமா? ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். வருடங்கள் வருடங்கள் காலங்களா என்னை வழுவாமல் காத்தீரையா. வருடங்கள் காலங்களா என்னை வழுவாமல் காத்தீரையா. உங்களக்கரத்தா நீர் என்னை தாங்கினீர், உம் சிறகாலே மூடி காத்திட்டீர். உண்மைதானே? உம் வல்லக்கரத்தா நீர் என்னை தாங்கினீர், உம் சிறகாலே மூடி காத்திட்டீர். நன்றி, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். என்னை ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். வாக்குதத்தம் வாக்குதத்தம் தந்தவரே, உங்கள் வாக்கில் உண்மை உள்ளவரே. வாக்குதத்தம் தந்தவரே, வாக்குதத்தத்திலே உண்மையுள்ள தேவன், வாக்கில் உண்மையுள்ளவரே. ஆமப்பா. யார் மறந்தாலும் நான் மறவேனே என்று வாக்கெனக்கு அளித்தவரே. யார் மறந்தாலும் நான் மறவேனே என்று வாக்கெனக்கு அளித்தவரே. நன்றி இயேசுவே. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஓடாடி நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை
என்னாலும் இயேசுவே உமக்கு நன்றி இயேசுவே என்னாலும் இயேசுவே ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் ஆமா ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் ஆவியானவரே எங்களை ஒரு நாளும் மறவாதபடிக்கு ஆண்டவரே இந்த ஆண்டு முழுவதுமாக எங்களை சுமந்து வந்த தேவன் ஆண்டவரே யார் மறந்தாலும் நான் மறவேனே என்ற வாக்கெனக்கு அளித்தவரே இந்த வருடம் முழுவதுமாக ஒரு மறவாதபடிக்கு நம்மை நடத்தி வந்தார் யார் மறந்து போனாலும் யார் நம்மை விட்டு விலகி போனாலும் என் கர்த்தர் நம்மளோடு கூடவே இருந்து நடத்தினார் அல்லவா யார் மறந்தாலும் நான் மறவேனே என்ற வாக்கெனக்கு அளித்தவரே நீர் வாக்குத்தத்தத்திலே உண்மையுள்ள தேவன் இந்த வருடத்தில் நீர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி இருக்கிறீர் ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து நீங்க எங்களோடு பேசுங்கப்பா உடைய வார்த்தை எங்களோடு பேசட்டும் எங்களோடு இடைப்படுவீராக பேசுகிறது நீங்களா இருங்கப்பா கேட்கிறது நாங்களாக இருக்கட்டும் எங்களுடைய இருதயங்கள் சிந்தனைகள் செவிகள் எல்லாம் உமக்கு நேராக நிற்கட்டும் ஆண்டவரே நீரே மகிமையடையும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா சந்தோஷமா அல்லேலூயா கரங்களை உயர்த்தி அல்லேலூயா கர்த்தர் நமக்கு நன்மை செய்திருக்கிறார் ஆமென் இந்த வருடம் முழுவதுமாக கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார் அவருடைய மகிமையானது பெரியதாய் நம்மை வழி நடத்தி வந்திருக்கிறது இந்த 52 வாரங்கள் தேவனாகிய கர்த்தர் நம்மை விட்டு விலகாதபடிக்கு அவரை துதிக்கும்படியாக கிருபை செய்தார் அல்லேலூயா இந்த 52வது வாரத்தில் இந்த வருடத்தினுடைய கடைசி ஓய்வு நாள் ஆராதனை கர்த்தர் நம்மை நிற்க வைத்திருக்கிறார் துதிக்க வைத்திருக்கிறார் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வைத்திருக்கிறார் அல்லேலூயா இது பெரிதான ஒரு ஸ்லாக்கியம் 52 வாரங்களை கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் நன்மையினாலே கிருபையினாலே இரக்கங்களினாலே முடிசூட்டி அவர் நம்மை நடத்தி இருக்கிறார் அல்லேலூயா தேவனுடைய நாமம் மகிமை அடைவதாக இந்த நாட்களிலே தேவனாகிய கர்த்தர் நமக்கு அநேக வாக்குத்தத்தங்களை இந்த வருடம் துவங்கும் போது நமக்கு கொடுத்திருக்கிறார் இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேறி இருக்கிறதா என்று நாம் பார்க்கும் பொழுது அநேக நேரங்களிலே அது நமக்கு சந்தேகமாக தான் இருக்கும் நம்ம யோசிப்பதுண்டு ஆண்டவரே நீர் கொடுத்ததான வாக்குத்தத்தம் இன்னும் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறாமல் இருப்பதற்கு என்ன காரணம் இந்த வருடம் முடிய போகிறது இந்த வருடம் முடிவதற்கு இன்னும் 2 தினங்களே உள்ளது ஆனாலும் நீர் எனக்கு கொடுத்ததான அந்த வாக்குத்தத்தத்திற்குண்டான எந்த அறிகுறையும் இன்னும் என்னுடைய வாழ்க்கையில பார்க்கவே இல்லை இன்னும் எனக்கு முன்பதாக எந்த ஒரு காரியமும் அந்த வாக்குத்தத்தத்துக்கு சம்பந்தமான எந்த காரியமும் இன்னும் என்னுடைய வாழ்க்கையில நான் பார்க்கவும் இல்லை இன்னும் அது நிறைவேறவும் இல்லை ஆனால் நீர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீங்க இவரிடம் துவங்கும் போது அநேக வார்த்தைகளினால் என்னோடு பேசி இருக்கிறீங்க இன்னும் எனக்கு அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறவில்லையே என்று சொல்லி நாம் யோசிப்பது உண்டு நான் கர்த்தர் சொல்லுகிறார் அவருடைய வார்த்தையானது நமக்கு சொன்னதை செய்கிறதா நாள் வரைக்கும் திரும்பி அவர்கிட்ட போகாதான் அல்லேலூயா அல்லேலூயா அந்த வார்த்தை கிரியை செய்யாமல் நன்மை செய்யாமல் மீண்டும் அவரிடத்துல கடந்து செல்லாது அது எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பதாக தான் அவர்கிட்ட போய் நிற்கும் அல்லேலூயா அல்லேலூயா அதற்கு முன்பதாக இருக்கிறதான எத்தனை தடைகள் இருந்தாலும் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் நம்மோடு கூடவே இருந்து நடத்தி கொண்டிருக்கிறது அல்லேலூயா இத்தனை பேர் விசுவாசிக்கிறனுடைய வார்த்தையினை நடத்தி வந்திருக்கிறது அல்லேலூயா அவருடைய வார்த்தையினை சுமந்து வந்திருக்கிறது அநேக நேரங்கள் இந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவாமல் போகிறதற்கு அநேக சூழ்நிலைகளிலே நாம் சிக்கிக் கொள்ளுகிறோம் அவர் நமக்கு வார்த்தைகளை கொடுக்கிறார் வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார் அதே நேரத்தில் நாமும் அவரிடத்தில் சில காரியங்களை உடன்படிக்கைக்குள்ளாக நாம் கடந்து செல்லுகிறோம் அந்த காரியத்தை நாம் செய்திருக்கிறோம் என்று நாம் நினைப்போம் என்று சொன்னால் அதை நாம் திரும்பி பார்க்கும்போது சற்று சந்தேகமாக தான் இருக்கும் வருடம் துவங்கும் போது அநேக நேரத்திலே நாம் ஒரு பொருத்தனை செய்திருப்போம் அல்லது ஆண்டவருக்கு நமக்கும் ஜஸ்ட் ஒரு கவனெண்ட் நாம் உண்டு பண்ணி கொண்டு இருப்போம் ஆனால் அந்த ஜனவரி மாதத்திலே நான் செய்கிறதான அந்த உடன்படிக்கை இந்த நாளிலே இருக்கிறதா என்று நாம் பார்க்கும்போது சற்று சந்தேகத்திற்குரிய காரியம்தான் நாம் அநேக நேரங்கள் அதை தவற விடுகிறோம்
ஆனால் கர்த்தருடைய வார்த்தைகள் ஒரு நாளும் தவறி போவதில்லை. அது தவறுதலாகவும் நமக்கு கிடைக்கப்படுவது கிடையாது. அல்லேலூயா. அது நமக்கு கிடைக்கிறது பெரிதான ஒரு ஸ்லாக்கியம். கர்த்தர் அப்படிதான் நம்மை நடத்தி இருக்கிறார். இந்த நாட்களிலே நாம் பார்க்கும்போது நாம் வாசித்ததான வேத பகுதியில் வசனம் சொல்லுகிறது 31 7ஆம் அதிகாரத்தின் 31 அந்த முதல் வசனம் சொல்லுகிறது மறுபடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுகிறார் இந்த நாளில் மறுபடியும் நான் உனக்கு சொல்றேன், நான் கொடுத்த வார்த்தைகள் ஒன்று பிசகி போவது கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் 1ஆம் தேதி உனக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தேன், அந்த வார்த்தையை நான் மறுபடியும் சொல்றேன், அது ஒரு நாள் உன்னை விட்டு விலகுவது கிடையாது. அல்லேலூயா. அந்த வாக்குத்தத்தங்கள் ஸ்டில் அதுவும் கூட தான் இருக்கிறது, உன்னோடு கூட தான் இருக்கிறது. நினைக்கலாம் அந்த வார்த்தைகள் நிறைவேறவில்லையே, அந்த வார்த்தையை விட்டு கடந்து போய் விட்டதா என்று சொல்லி. ஆனா சொல்லுகிறாரு, நான் மறுபடியும் சொல்றேன், நான் மறுபடியும் வந்திருக்கிறேன். இந்த வசனம் அதை தான் சொல்லுகிறது. மறுபடியும் அவர் கலிலேயா கடல் அருகே வந்தார். 1ஆம் தேதி இருந்த தேவனாகிய கர்த்தர் அவர் மறுபடியும் சொல்றார், மறுபடியும் உனக்காக இந்த வருடத்தினுடைய இறுதி நாட்களை நான் வந்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் என்னை விட்டு போயிட்டாரா, என்னை விட்டு விலகிட்டாரா என்று சொல்லி யோசிக்கும் போது ஆண்டவர் மறுபடியும் நினைவுபடுத்துகிறாரு, நான் உன் பக்கத்துல தான் வந்து நின்று கொண்டிருக்கிறேன். ஆமென், ஆமென். நான் மறுபடியும் கூட தான் இருக்கிறேன். அதை மறுபடியும் கர்த்தர் உறுதிப்படுத்துகிறார். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் மறுபடியும் நம்மத்தில் வருகிறதற்கு காரணம் என்னன்னு சொன்னா, இன்னைக்கு அடைக்கப்பட்டிருக்கிற அநேக வாசல்களை கர்த்தர் திறக்க போகிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, அவர் மறுபடியும் வந்திருக்கிறதற்கான முக்கிய நோக்கமானது அடைக்கப்பட்ட வாசல்கள் இன்றைக்கு திறக்கப்படும்படியாய். ஆமென். சொல்லும்போது ரிசீவ் பண்ணணும்னா நிச்சயமா கர்த்தர் செய்வார். ஆமென். அப்படி வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமென் என்றும் அவருக்குள்ளாக அடங்கி இருக்கிறது. அல்லேலூயா. அவர் மறுபடியும் சொல்லுகிறாரே, நான் மறுபடியும் வந்திருப்பதற்கு காரணம், எங்கெல்லாம் அடைக்கப்பட்டு இருக்கிறதோ அங்கெல்லாம் நான் ரிலீஸ் பண்ண போகிறேன். எங்கெல்லாம் திறக்கவே முடியாதுன்னு நினைக்கிறையோ அந்த இடத்துல நான் ஓப்பன் பண்ணும்படியாகவே மறுபடியும் வந்திருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமை அடைவதாக. இந்த இடத்துல வசனம் சொல்லுகிறது 33 அந்த கூட்டத்தில் இருந்ததான ஜனங்கள் ஒரு மனுஷனை ஒரு இடத்துல கொண்டு வருகிறார்கள். அவன் எப்பேற்பட்ட மனுஷனா? 32 சொல்லுகிறது, அவன் கொன்னையாயுடைய ஒரு செவிடன். அவனுக்கு வாயும் ப்ராப்ளம், காதும் ப்ராப்ளம். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இது ரொம்ப ப்ராப்ளமாக தான் இருக்குது. ஆமென், அல்லேலூயா. ஆமாம், வாயும் ப்ராப்ளமாக இருக்குது, காதும் ப்ராப்ளமாக இருக்குது. அதை சரி பண்ணிட்டா எல்லா ஆசீர்வாதங்களும் கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அநேகருக்கு பிரச்சனை எதில் வருதுன்னா வாயினால தான் பிரச்சனை வருது. அந்த வாயை அடங்கிருச்சு அப்படின்னு சொன்னால், கரெக்டாக சரி பண்ணிட்டோன்னு சொன்னால் எல்லா ஆசீர்வாதங்களும் கிடைச்சிடும். இன்னைக்கு அதை தான் கர்த்தர் செய்ய போகிறார். ஆமென், ஆமென். வாயும் ப்ராப்ளமாக இருக்குது, காதும் ப்ராப்ளம். சில பேர் கேட்டால் கூட கேட்காத மாதிரியே போகிறது உண்டு. கர்த்தர் அதை கேட்கும்படியாக செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையாக கேட்காதவர்களுக்கு ஆக கர்த்தர் மனம் இறங்குவார். ஆனால் கேட்டும் கேட்காதவங்க போகிறவர்களுக்கு கர்த்தர் வெற்றி செய்து ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. பனிஷ்மெண்ட் கொடுத்து தான் பிளெஸ்ஸிங்ஸை கொடுப்பார். எடுத்த உடனே பிளெஸ்ஸிங்ஸ் வராது சில கீழ்ப்படியாத ஆவிகளுக்கு. அல்லேலூயா. சில கீழ்ப்படியாத ஆவிகளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா, அந்த பனிஷ்மெண்ட்டில் உணர்ந்ததுக்கு அப்புறமா தான் ஆசீர்வாதம் கிடைக்கும். அதனால் ஆண்டவருடைய சமூகத்தில் நன்றாக இருக்கும்போதே ஆண்டவரை தொழுது கொள்வது நல்லது. சொல்லுவாங்க இல்லையா, கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் வேஸ்ட். அடி வாங்கினதுக்கு அப்புறம் ஐயோ ஆண்டவரே காப்பாற்றுனா, நீ நல்லா இருக்கும்போதே ஆண்டவர் பக்கம் வந்துரு. ஆமென், அல்லேலூயா. சரீரத்தில் நல்ல பலன், சுகம், ஆரோக்கியம் இருக்கும்போதே ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் படிட்டு உன்னை அர்ப்பணித்துக்கொள். கர்த்தர் அற்புதங்களை உன்னுடைய நாமத்திலே செய்வார். அல்லேலூயா. இந்த இடத்துல பார்க்கும்போது 2 பிரச்சனை அவனுடைய வாழ்க்கையில். ஒன்று, அவனுடைய வாயும் சரியில்லாமல் இருந்தது, அவனுடைய காதும் சரியில்லாமல் இருந்தது. ஜனங்கள் எல்லாரும் அவனை பார்த்து ஒருவேளை இறக்கப்பட்டிருந்தாலும் மறுபக்கம் யோசிச்சிருப்பாங்க, இவன் என்ன பாவம் செஞ்சானோ, இவன் என்ன குத்தம் செஞ்சானோ, இவனுடைய பெற்றோர்களை என்ன பாவத்தை செஞ்சாங்களோ, இவன் இப்படி பறந்துட்டானே, இவனுக்கு இந்த நிலைமையா என்று சொல்லி ஒரு கூட்டத்தார் அவனை குறித்து இரக்கப்பட்டாலும் மறு கூட்டத்தார் அவனுக்காக ஏளனமாய் பேசுகிறதான ஜனங்கள் தான் இருந்திருப்பார்கள். அல்லேலூயா. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அநேக நேரங்களில் நம்மை குறித்து கூட சிலர் நமக்காக இரக்கம் பாராட்டுவார்கள், சிலர் நம்மை குறித்து புறம் பேசுகிறவர்களாகவும் காணப்படுவார்கள். இன்றைக்கு உலகம் அப்படித்தான் இருக்கிறது. நம்ம மீது இரக்கம் பாராட்டுகிறவர்கள் கொஞ்சமாக இருப்பாங்க, ஆனால் புறம் பேசுகிறவர்கள்
நமக்கு நிறைய பேர் இருப்பாங்க. நம்ம கூடவே இருக்கிறவர்கள் நமக்கு பின்பதாகவும் பேசுகிறவர்களாக இருப்பார்கள். இந்த மனுஷனுக்கும் அப்படித்தான் இருந்திருக்கும். அவனுடைய வாழ்க்கை பேர்பட்டதான ஒரு பெரிதான ஒரு அவமானத்திற்குள்ளான ஒரு வாழ்க்கையாக தான் இருந்திருக்கும். இப்ப அந்த அவன் மேல இரக்கம் படுகிறதான அந்த ஒரு கூட்டத்தார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அண்டையிலே கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். ஆண்டவராகிய இயேசு நிச்சயமாய் இவனுக்கு அற்புதத்தை செய்வார் என்று சொல்லி அவருடைய இருதயங்களானது ஆண்டவரை விசுவாசித்து நம்புகிறதா இருக்கிறது. அந்த விசுவாசத்தின் அடிப்படையில், அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் இயேசுவினிடத்தில் அந்த மனுஷனை கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். இன்னைக்கு நமக்கு முன்பதாக யாரெல்லாம் அப்படி பேசிட்டு இருக்கிறாங்களோ, வாய் சரியில்லாம காது கேட்டும் கேட்காத மாதிரி இருக்கிறாங்களோ, அவங்களெல்லாம் தயவு செஞ்சு கொண்டு வந்து ஆண்டவருடைய பாதத்தில் வச்சிருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் ரொம்ப வாயாடுறான் பிரதர், அந்த அம்மா ரொம்ப வாய் பேசுகிறாங்க, அப்பா கிட்ட முன்னாடி கொண்டு வந்துரு, சரி பண்ணுறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க அப்படி செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு நாமளும் செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வேற யாரனா கொண்டு போயிட்டு ஆண்டவருடைய பாதத்தில் வைக்க வேண்டியிருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், புரிந்து கொள்வீர்கள் என்று நினைக்கிறேன். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமை அடையட்டும். இதில் இந்த மனுஷனை கொண்டு வந்து வைக்கிறார்கள். அப்போ ஆண்டவராகிய கர்த்தர் செய்கிறதான ஒரு பெரிதான ஒரு காரியத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் 33 நாம் பார்க்கும் பொழுது, அப்பொழுது அவர் அவனை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து, போதும் போதும் சிஸ்டர், போதும் சிஸ்டர், நன்றி நன்றி. சொல்லுகிறது, அப்பொழுது அவர் அவனை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து. நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு அற்புதம் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் சில நேரங்களில் கூட்டத்தை விட்டு வெளியே பிரித்து கொண்டு வருவார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கூட்டத்தில் இருந்த அற்புதம் நடக்காது. அப்பா இந்த வேத வார்த்தையின் அடிப்படையில் சொல்லுகிறதான ஒரு பெரிதான ஒரு ரகசியம், கூட்டத்தில் இருந்தால் உனக்கு சரியில்லைப்பா, நீ கூட்டத்திலிருந்து வெளியே வந்தாதான் உனக்கு நல்லது. அந்த கூட்டத்தில் தான் இருக்கு, அவங்க பண்ணுறது எனக்கு பிடிக்கல தான், பட் அங்கே தான் இருக்கிறேன் நான், வேணாம் வேணாம், அது வேணாம் உனக்கு, அங்கே இருந்தால் உனக்கு எந்த நன்மையும் நடக்காது. என்ன பண்ணுறது பாஸ்டர், அந்த கூட்டத்தில் தான் இருந்தாகணும், வேணாயா, அந்த இடம் வேணாம் உனக்கு, நீ தனியே வா, உனக்கு அற்புதத்தை கர்த்தர் நிச்சயம் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார் அந்த இடத்துல அவனை தனியே அழைத்து கொண்டு போய்விட்டார். ஏன்? அவனுக்கு செய்கிறதான காரியத்தை ஜனங்கள் பார்ப்பார்கள் என்று சொன்னால், சுற்றி இருக்கிற மனிதர்கள் பார்ப்பார்கள் என்று சொன்னால், எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. எல்லாரும் பலதரப்பட்டதான வார்த்தைகளை சொல்லுவார்கள், பலதரப்பட்டதான மொழிகளினாலே அவனை பேசுவார்கள். இன்றைக்கு அநேக நேரங்களில் கர்த்தர் நம்மை ஒரு கூட்டத்திலிருந்து வெளியே பிரித்து கொண்டு வராருன்னா அது நல்லதுக்கு, அது நல்லது, அப்படிதான் நம்ம நினைக்கணும். நான் அங்கே இருக்கும்போதே சந்தோஷமா இருந்திருப்பேன், இங்கே தனியாக வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறேன், நல்லது. அல்லேலூயா, அல்லேலூயா, நல்லது. நான் குடும்பத்தில் ஒன்றாக இருக்கும்போது எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் தெரியல, எந்த ஒரு கஷ்டமும் தெரியல. இப்போ நான் தனியாக வந்ததுக்கப்புறம் நிறைய பிரச்சனையை நான் பார்க்க வேண்டி இருக்கிறது, நல்லது. வாழ்க்கை என்ன என்பதை நாம் கற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. குடும்பங்களிலே நாம் இருக்கும்போது அநேக நேரங்களில் பிரச்சனைகள் வருவதுண்டு, போராட்டங்கள் வருவதுண்டு. ஏன் என்னால் எதையுமே சமாளிக்க முடியல, சில நேரங்கள் அதிலிருந்து தனியாக வெளியே வரணும். ஆண்டவராகிய கர்த்தர் ஆபிரகாம் அப்படி தான் அழைச்சார், எப்பா நீ இங்கே இருக்கிற ரொம்ப சந்தோஷம், நல்லது, ஆனால் இப்போ நீ தனியாக வந்து தான் ஆகணும். ஆமென். தனியாக வந்தால் தான் ஆசீர்வாதம் கிடைக்கும், தனியாக வரும்பொழுது நன்மையானது கிடைக்கும். அது அப்பா சொல்லணும். நானா தனியாக ஒரு டிசிஷன் எடுத்துட்டு நானா பிச்சுக்கிட்டு வெளியே வரக்கூடாது, வந்தால் நமக்கு தான் பிரச்சனை. ஆனால் ஆண்டவர் ஒரு மனிதனை தனியே அழைப்பார் என்று சொன்னால் அவனை கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் என் சுயத்தில் குடும்பத்தில் இருந்தோ அல்லது மற்ற காரியத்தில் இருந்தோ அல்லது ஒரு கூட்டத்தில் இருந்தோ நான் வெளியே வரேன் அப்படின்னு சொன்னா, அல்லது ஒரு ஊழியத்திலிருந்து தனியே வெளியே வரேன்னு சொன்னா, எனக்கு வருகிறதான பிரச்சனைகளை நான் தான் பார்த்துக்கணும். கர்த்தர் ஒரு நாள் ஹெல்ப் பண்ண மாட்டாரு. ஆனா அதுவே கர்த்தர் அழைத்து கொண்டு வெளியே வருவார் என்று சொன்னால் அவனுக்கு உண்டான எல்லா தேவைகளையும் கர்த்தர் பார்த்துக் கொள்ளுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, கர்த்தர் இன்னைக்கு உங்களை தனியே வெளியே கொண்டு வருகிறார் என்று சொன்னால் அது நன்மைக்கு ஏதுவாக தான் இருக்குமே தவிர தீமைக்கு ஏதுவானதாக அல்ல. அல்லேலூயா. இந்த மனுஷன் ஆண்டவருடைய சமூகத்துல தான் கொண்டு வந்து நிறுத்துறாங்க. ஆனா கர்த்தர் அவனை தனியே அழைத்து கொண்டு போகிறார். ஆபிரகாமை கர்த்தர் தனியே அழைத்து கொண்டு வந்தார். கல்தேய தேசத்துல இருந்து, ஊர் என்கிற தேசத்திலிருந்து வெளியே கடந்து வந்த மனுஷன், அவன் எங்க போன, ஏது பண்ண, என்ன செய்யணும்னு அவனுக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் அழைச்சிட்டாரு, நான் போறேன்.
கர்த்தர் சொல்லிட்டார், எப்பா நான் உன்னை வானத்து நட்சத்திரங்களைப் போல கடற்கரை மணலத்தனை போல நான் உன்னை பெருக பண்ணுவேன். ஐயா 99 வயசாயிருச்சு, இன்னும் எந்த ஒரு நன்மையும் இல்லையப்பா. அழைச்சிட்டு வந்தான்னு நிச்சயமா நடக்கும். அல்லேலூயா. அவருக்கு வருடங்கள் ஒரு பெரியதான ஒரு காரியமே அல்ல. ஒரு வருடம் 1000 நாட்களை போன்றது அவருக்கு. நம்முடைய பார்வைக்கு தான் ஐயோ இத்தனை வருஷமா அத்தனை வருஷமா, அவருடைய பார்வைக்கு எது நல்லதோ அப்போதான் அது நல்லது. ஆமென். தேவனாகிய கர்த்தர் கூட்டத்தில் இருக்கிற மனுஷனை தனியே அழைத்து கொண்டு போய் அவனை ஆசீர்வதிக்கிறார். யோசேப்பை கர்த்தர் அவன் குடும்பத்தோடு அவன் சகோதரர்களோட இருக்கும்போது எந்த ஒரு யூஸ்மே இல்லை. யோசேப்பு யாருன்னு அவன் குடும்பத்தில் இருக்கிறவங்களே புரிஞ்சுக்க முடியல. ஆனால் எப்போ யோசேப்பை அப்பா தனியாக வெளியே கொண்டு வந்தாரோ அப்போ தேசத்திற்கு அவன் நன்மையாக மாறினான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தான் யோசேப்பு யாருன்னு சொல்லிட்டு தன்னுடைய சகோதரர்களுக்கே புரியுது, தன்னுடைய தகப்பனுக்கே புரியுது, எகிப்து தேசத்திற்கே விளங்குகிறது. அது மாத்திரமல்ல, நீங்க தானியேலை பார்க்கும்போது தானியேல் எல்லாரோட இருக்கும்போது அவனை குறித்து எந்த ஒரு காரியமும் இல்லை. ஆனா எப்போ அவன் அடிமையா அந்த பாபிலோன் தேசத்துக்கு போயிட்டு அங்க இருக்கும்போது காரியங்களை அவன் பார்க்கிறானோ, எப்போது அவன் சிங்க கெபிக்குள்ளே அவன் கடந்து போகிறானோ அப்போதான் தானியேல் யார் என்பதை எல்லோரும் அறிந்து கொள்ளுகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீதுடைய வாழ்க்கை அப்படிதான். தன்னுடைய சகோதரர்களோட இருக்கும்போது தன்னுடைய சகோதரர்களும் அவனுக்கு கிண்டல் பண்றாங்க. உனக்கு இருந்ததான அந்த கொஞ்சம் ஆட்டை நீ யாருக்கிட்ட கொடுத்துட்டு வந்துட்ட, உனக்கு அவ்வளோ துணிச்சல் ஆயிருச்சா, என்னென்னமோ பேசுகிறாங்க. ஆனால் கர்த்தர் அவனை தனியே அழைத்து கொண்டு போனார், தேசத்திற்கு அவனை ராஜாவாக மாற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எப்பெல்லாம் ஆண்டவருடைய சித்தத்தின்படி ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு வெளியே தனியே வந்து நிற்கிறோமோ கர்த்தர் நம்மை உயர்வான இடத்துல கொண்டு வந்து நிறுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு வருடமும் அன்னாள் வந்து குடும்பத்தோட தான் போறான். ஆனால் அவள் எப்போ தனியாக போயிட்டு ஆலயத்தில் உட்கார்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தாலோ கர்த்தர் அவளை நினைத்தருள ஆரம்பித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. குடும்பத்தோட போகிறது முக்கியம் இல்லைங்க, நான் தனியாக ஆண்டவருடைய சமூகத்தில் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். எனக்காக அம்மா ஜெபிப்பாங்க, அப்பா ஜெபிப்பாங்க, அண்ணன் ஜெபிப்பாங்க, பிள்ளைங்க ஜெபிப்பாங்க. இல்ல, உனக்கான ஆசீர்வாதத்தை நீ தான் ஜெபத்திலே பெற்றுக்கொள்ள முடியும். பெற்றோருடைய ஆசீர்வாதத்தை கொண்டு நான் பரலோகத்துக்கு போக முடியாது. அது உலகத்துக்கு ஒன்னா சூப்பர். ஆனா பரலோகத்தினுடைய ராஜ்யத்தோடு நான் கடந்து போக வேண்டும் சொன்னா நான் தனியே ஆண்டவருடைய சமூகத்தில் டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். அப்போதான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய முடியும். இந்த மனுஷனை அவர்கள் எல்லோரும் ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டாங்க. ஆண்டவர் அவனை தனியே அழைத்து கொண்டு போகிறார். அழைத்து கொண்டு போய் அடுத்து சொல்லுகிறது, தம்முடைய விரல்களை காதுகளில் வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு. அல்லேலூயா. விரலை வச்சாரு, உமிழ்ந்தாரு, நாவை தொட்டாரு. அதை படிக்கும்போது யோசித்தேன், அவர் ஏன் தனியாக அழைச்சிட்டு வந்தார்னு. அதுக்கு அடுத்த வார்த்தையை படிக்கும்போது தான் நமக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். சில காரியங்களை அப்பா நம்முடைய வாழ்க்கையில் தனியே கொண்டு போகிறாருன்னு சில காரியங்கள் நம்ம யோசிப்போம், ஏன் ஆண்டவரை எனக்கு மட்டும் இந்த காரியத்தை நடத்துகிறீங்க, எனக்கு மட்டும் ஏன் இந்த ப்ராப்ளத்தை கொடுக்குறீங்க, எனக்கு மட்டும் ஏன் ஆண்டவரை இந்த சூழ்நிலையை நீங்கள் கட்டளையிடுறீங்க. இந்த இடத்துல வசனம் சொல்லுகிறது, தம்முடைய விரல்களை அவன் மீது அவன் காதுகளில் வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டா. நீங்கள் உங்களுடைய கரங்களை உங்கள் காதுகளையும் உங்கள் வாய்களையும் வைத்துக்கொள்ளுங்களேன், வைத்துக்கொள்ளுங்கள். காது வாய் ரெண்டுத்துலேயுமே கை இருக்கணும். அச்சாச்சா. ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய காதுகளும் என்னுடைய உதடுகளும் என்னுடைய வாயும் உமக்கு நேராகவே இருக்கட்டும். தீமையான காரியங்கள் கேட்க வேண்டாம், தீமையான வார்த்தைகள் பேச வேண்டாம். நன்மைக்கு ஏதுவான வார்த்தைகள், ஆசீர்வாதமான வார்த்தைகள் இது மாத்திரமே என்னுடைய வாய்களிலும் காதுகளிலும் ஒலிக்கப்படட்டும். நீர் அற்புதத்தை செய்யும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் இந்த கவனம் ரொம்ப அவசியங்க. பதறி போய் கூட நாம் என்ன பண்ணக்கூடாது, பேசிடக்கூடாது. வசனம் சொல்லி, நீங்கள் கோபம் கொண்டாலும், அது எப்படியா கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாமல் இருக்கிறது, எப்படி அந்த வசனம் புரியலையே. கோபம் கொண்டால் என்ன தான் வரும், ஃபஸ்ட்டு நிறைய இங்கிலீஷ் வேர்ட்ஸ் வரும் இல்லையா. செய்யாத, துணிந்து பேசாத, அது கர்த்தருக்கு அருவருப்பானது, அது மிகவும் மோசமான காரியம்.
துணிந்து கூட உன்னுடைய பிள்ளைகளை உன்னுடைய நாவினாலே சபித்து விடாதே. உன்னுடைய நாவை கர்த்தருக்கு நேராக ஒப்புவித்து விடு. உன்னுடைய உதடுகளை கர்த்தருக்கு நேராக ஒப்புவித்து விடு. உன்னுடைய வாய்க்கும் உன்னுடைய கண்களுக்கும் உன்னுடைய செவிக்கும் கடிவாளங்களை போட்டு காத்துக்கொள். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம பிள்ளைகளை நாம வாழ்த்தணுமே தவிர அந்த பிள்ளைகளை ஒரு நாளும் தேவையில்லாம சாபமான வார்த்தைகளை சொல்லி பேசிடக்கூடாது. இருக்கிற எல்லா அனிமல்ஸ் பேரையும் பிள்ளைங்களை சொல்லி தான் கூப்பிடுறது. தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க. தேவனுக்கு மகிமையாக பிள்ளைகள் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறார்கள். பிள்ளைகள் கர்த்தரால் வருகிறதான சுதந்திரம், அது அவருடைய சுதந்திரம். அவருடைய சுதந்திரத்தை தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லி திட்டுவதற்கு ஒரு நாள் நமக்கு உரிமை கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அது அவர் கொடுக்கிற சுதந்திரம். அந்த சுதந்திரத்தை தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லி பேசுகிறதை தவிர்த்துருங்க. கர்த்தர் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாரு. ஆமென். நம்முடைய நாவையும் நம்முடைய செவிகளையும் கர்த்தருக்கு நேராக ஒவ்வொரு நாளும் அர்ப்பணிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் இன்னைக்கு அதை தொடுவார் என்று சொன்னால் அந்த வசனம் சொல்லுகிறது, அந்த வார்த்தையின்படியாக அவனுடைய நாவை தொட்டு, அதில் வசனம் சொல்லு, உமிழ்ந்து நான் பார்த்தேன். ஏன் ஆண்டவரே அந்த இடத்துல ரெண்டுத்துக்கும் நடுவில் உமிழப்படணும்? சில காரியங்கள் இருதயத்தில் இருந்து கீழே வெளியே கொட்டினா தான் இருதயம் பரிசுத்தமாக மாறும். உள்ளுக்குள்ளேயே வச்சிருந்தோன்னு வச்சுங்களேன், அது பெரிய விஷமாக மாறிவிடும், பகையாக மாறிவிடும், அநேகருக்கு அது சாபமாக மாறிவிடும். அதனால் உள்ளே இருக்கிறத என்ன பண்ணிடணும்? உமிழ்ந்துடணும். இன்னைக்கு அவனுக்காக என் தேவனாகிய கர்த்தர் அவனுக்குள்ளே இருந்ததான எல்லா சாபங்களையும் எல்லா வியாதிகளையும் என் கர்த்தர் தம்முடைய நாவினாலே கீழே உமிழ்ந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு சொல்லும், ஆண்டவரே என்னுடைய பாவங்களையும் கொஞ்சம் அதே மாதிரி வெளியே போட்டுருங்கப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. காதுகளிலே அவனுடைய நாவிலே கரங்களை வைத்து வசனம் சொல்லுகிறது, வானத்தை அண்ணாந்து பார்த்து, எப்போதெல்லாம் ஆண்டவராகிய கர்த்தர் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறாரோ அப்பெல்லாம் ஆசீர்வாதம் தாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இன்னைக்கு எனக்காக கர்த்தர் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறார். கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, எனக்காக என் தேவன் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறவராக இருக்கிறார். அவர் வானத்தை அண்ணாந்து பார்த்தா அந்த இடத்துல எல்லா காரியங்களும் திறக்கப்படும். ஆமென். இன்னைக்கு என்ன தொட்டு, என்னுடைய செவியை தொட்டு, என்னுடைய நாவை தொட்டு எனக்காக ஒருவர் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்காக ஒருவர் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் வானத்தை அண்ணாந்து பார்க்கும்போது கர்த்தர் அற்புதங்களை செய்வார். தேவனாகிய கர்த்தர் அதை தான் செய்தார். நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தினுடைய 16வது வசனத்திலே பார்க்கும்போது, அவர் அண்ணாந்து பார்த்து அவைகளை ஆசீர்வதித்து பிட்டு ஜனங்களுக்கு முன் வைக்கும்படி சீஷரிடத்திலே கொடுத்தான். அல்லேலூயா. கையை தட்டி ஆண்டவருக்கு இன்றைக்கு கர்த்தர் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறார்னா, உங்களை என் தேவனாய் கர்த்தர் அநேகருக்கு முன்பதாக நிற்க வைக்க போகிறார். சாதாரணமா இல்லைங்க, ஆசீர்வாதத்தோட. 5 அப்பம் 2 மீன் தான் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார். எப்போது? வானத்தை அண்ணாந்து பார்த்து அவர்களுக்கு முன்பதாக கொண்டு வந்து வைத்தார். இன்னைக்கு கர்த்தர் நம்மளை யார் யாரெல்லாம் நமக்கு விரோதமாக நின்று கொண்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிற்க வைக்க போகிறாரு. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இந்த வருடத்தினுடைய கடைசி நாளில் நின்று கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் நம்மை எனக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருகளுக்கு முன்பதாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி, என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. கர்த்தர் அப்படிதான் கொண்டு வந்து நிற்பாரு. நிற்க வைத்து விட்டு அவர்கிட்ட சொன்னாராம், நீங்க எல்லாருக்கும் கொடுங்க. கர்த்தர் இன்னைக்கு நம்மளை அப்படிதான் நிரப்பி நடத்த போகிறார். ஆமென். அல்லேலூயா. அவர் வானத்தை அண்ணாந்து பார்த்தார். அவர் ஆனத்தை அண்ணாந்து பார்க்கிறார் சொன்னா அங்கிருந்து ஆசீர்வாதமான காரியங்கள் கடந்து வரும். எனக்காக ஒருவர் மேலே பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த நாளில் தான் சொல்லுவார், மறுபடியும் நான் வந்து நிற்கிறேன். மறுபடியும் உனக்காக எல்லா இடத்தையும், இந்த வருடம் முழுவதுமாக அநேக இடங்கள் நான் போயிட்டு வந்தாச்சு, மறுபடியும் நான் இந்த செம்பாக்க திருச்சபையில் வந்து நின்று கொண்டு இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. என உனக்காக நான் வானத்தை அண்ணாந்து பார்க்கும்படியாய் மறுபடியும் வந்து நின்று கொண்டு இருக்கிறேன். உனக்கு விரோதமாக எழும்புகிற காரியங்கள் நீங்கும்படியாக நான் மறுபடியும் உனக்கு முன்பதாய் வந்து நின்று கொண்டு இருக்கிறேன். அல்லேலூயா. ஏன்? சில காரியங்கள் சரியாக வேண்டும், சில வாய்கள் சரியாக வேண்டும், சில காதுகள் சரியாக வேண்டும்.
அது சரியானாதான் சில நன்மைகள் தேடி வரும். ஆமென். அல்லேலூயா. இந்த வாய் சரியாகணும், காதும் சரியாகணும். ப்ராப்ளமாக இருக்கக்கூடாது. அது ப்ராப்ளமாக இருந்தால் லைஃபே ப்ராப்ளமாக தான் இருக்கும். நாவும் நெருப்பு தான். அது என்ன பண்ணுமா? காட்டையே பற்று வைத்து விடும், ஊரையே கொளுத்திரும். ஐயா, ஒரே ஒரு தீக்குச்சி ஒரு காற்றை எப்படி கொளுத்துறோ அது போல் நாவு என்ன பண்ணிட்டுதான் ஃபுல்லாக டோட்டலாக அவுட்டு. ஃபஸ்ட்டு பெஞ்சில் ஒரு வார்த்தை சொன்னோம்னா லாஸ்ட் பெஞ்சு போகிறதுக்குள்ள அது வேறு மாதிரி மாறிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், அப்படியே வேறு மாதிரி மாறிடும். இங்கே போச்சு அங்கே போச்சு அது இதுன்னு 1 2 ஆகி 2 4 ஆகி 4 அப்படியே பிரிஞ்சு பிரிஞ்சு போயிடும். அதனால் வார்த்தை சொல்லுகிறது, உன்னுடைய நாவை நீ காத்துக்கொள், அது ரொம்ப மோசமானது, அதை சரி செய்து கொள். உடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஆசீர்வாதங்களை சரியாய் நடத்துவார். அல்லேலூயா. அந்த கொஞ்ச ஆசீர்வாதம் வானத்தை அண்ணாந்து பார்த்து சீசரிடத்தில் கொடுக்கும்போது அது பலுகி பெருகினது. ஆண்டவரே, என்னுடைய நாவை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க, நாவுக்கு நீங்கள் வேலியாயிருங்க, என்னுடைய காதுக்கு வேலியாயிருங்க. உங்களுடைய வசனம் மட்டும்தான் என் காதில் போகணும். தேவையில்லாத வார்த்தைகள் போகக்கூடாது. தேவையில்லாத கலகமான வார்த்தைகளை ஒரு நாளை என் காது கேட்கக்கூடாது. தேவையில்லாத தூஷணமான வார்த்தைகள் வாயிலிருந்து புறப்படக்கூடாது. கர்த்தர் இன்றைக்கு ஒவ்வொருவரையும் தொட்டு அபிஷேகத்தை நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இடத்துல சொல்லுகிறது, அவர் வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு, அல்லேலூயா, பெருமூச்சு விடுகிறார். ஒரு மனுஷனுக்கு எப்போ பெருமூச்சு வரும்? எப்போ பெருமூச்சு வரும்? எங்களுக்கெல்லாம் அது வராதுங்க ஐயா. நாங்களாம் ரொம்ப அப்படியே ஸ்ட்ரிக்டாக நாங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுவோம். ஒரு காரியத்தை செய்து முடித்ததுக்கப்புறம் அப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்பா எப்படியோ நல்லபடியாக எல்லாம் முடிஞ்சிருச்சியா அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் கர்த்தர் ஒரு காரியத்தை செய்கிறதற்கு முன்பதாகவே பெருமூச்சு விடுகிறாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு அற்புதத்தை செய்வதற்கு முன்பதாகவே வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு. அப்படின்னா என்ன? வானத்தை அண்ணாந்து பார்க்கும்போது எனக்கான ஆசீர்வாதங்கள் செய்து முடித்தாயிற்று. ஆமென். எனக்கான பிளெஸிங்ஸை அப்பா கொடுத்துட்டாரு. அதுதான் அது. ஒரு காரியத்தை செஞ்சதுக்கு அப்புறம் உலக பிரகாரமான மனிதன் பெருமூச்சு விடுவான். ஆனால் கர்த்தர் அவர் வானத்தை அண்ணாந்து பார்க்கும்போது எனக்கான ஆசீர்வாதம் செய்து முடித்தாயிற்று. எலும்புகள் உருவாவதற்கு முன்பதாகவே, தாயின் கருவில எலும்புகள் உருவாவதற்கு முன்பதாகவே எனக்குண்டான திட்டங்களையும் தீர்மானங்களையும் என் கர்த்தர் ஏற்கனவே எழுதி முடிச்சிட்டாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கான ஆசீர்வாதங்களை ஏற்கனவே என் தேவனாகிய கர்த்தர் ஜீவ புஸ்தகத்தில் அவர் எழுதி வைத்திருக்கிறார். எனக்கு எப்பப்ப என்ன கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புஸ்தகத்தின் அடிப்படையில் நிச்சயமா என்னை வந்து சேரும். நமக்கு தான் இன்னும் நடக்கலை, இன்னும் எதுவும் ஆகலை, இன்னும் ப்ராமிஸ் நிறைவேறலை, இன்னும் என்னுடைய வாழ்க்கையில் இன்னும் தோல்விகள், இன்னும் கஷ்டங்கள், இன்னும் பிரச்சனைகள் இல்லைங்க. எனக்கான பிளெஸிங்ஸ் எப்போ வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் அந்த புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அது எப்போது நிறைவேறுமோ, இல்லையா, காலம் நிறைவேறின பொழுது, அதான வார்த்தை, காலம் நிறைவேறின பொழுது. ஆண்டவராகிய இயேசு எப்போ வேணால் பிறந்திருக்கலாம், அல்ல? ஆண்டவராகிய இயேசு எப்போ வேணால் பிறந்திருக்கலாம். ஏன் இத்தனை வருடங்கள் ஏன் பிறக்கணும்? பழைய ஏற்பாட்டினுடைய நாட்களுக்கும் புதிய ஏற்பாட்டினுடைய நாட்களுக்கு கிட்டத்தட்ட 400 வருடங்கள் இருண்ட காலங்கள். அவர் இயேசு பிறந்தது ஒரு நல்ல காலத்தில் பிறக்கலைங்க, இருண்ட காலத்தில் அவர் பிறந்தார். இருளான காலத்தில், பிரச்சனையான காலத்தில், போராட்டமான காலத்தில் தான் இயேசு பிறந்தார். அதான் வசனம் சார், காலம் நிறைவேறின பொழுது எனக்கான காலமும் நிச்சயம் நிறைவேறும். அல்லேலூயா. ஒருவேளை நினைக்கலாம், இந்த இருண்ட காலமாக இருக்கிற, இருண்ட காலமாக இருந்தாலும் கர்த்தர் காலத்தை எனக்கு நியமித்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த காலம் நிறைவேறும் பொழுது எனக்கான வாசலை கர்த்தர் நிச்சயமாய் திறப்பார். ஆமென். நிச்சயமா திறப்பாரு. எனக்கு தான் அது இருண்ட காலையா? ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உலகத்திலே எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற செய்கிற ஒளியே, அந்த மெய்யான ஒளி, அந்த மெய்யான ஒளி இருண்ட காலத்தில் தான் உதிக்கும், நல்ல காலத்தில் உதிக்காது. இருளில் தான் ஒளியினுடைய அருமை தெரியும். அந்த அருமை அப்போ தான் புரியும். வெயில் நாட்களில் தான் ஃபேனோட அருமையும் ஏசியுடைய அருமையும் புரியும். குளிர் நாட்களில் ரெண்டும் வேணான்னு ஒதுக்கி வச்சிடறோம். இல்லை, இந்த மாதம் கரண்ட் பில்லாம் கொஞ்சம் மிச்சமாக இருக்கும். ஸ்தோத்திரம். ஆனால் எப்போ தேவைப்படுமோ அப்போ தான் நம்ம அதை என்ன பண்ணுறோம், யூஸ் பண்ணுறோம். ஆண்டவரும் அப்படி தான், உனக்கு உண்டான தேவை எப்போ வரும்னு எனக்கு தெரியும், அப்போ நான் அதை நான் உனக்கு கொடுப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மனுஷனுக்காக என் தேவனாய் கர்த்தர் வானத்தை அண்ணாந்து பார்த்தார். கூட்டத்தில் இருக்கும்போது பார்க்கல,
எல்லாரும் கும்பலாக இருக்கும்போது பகலை தனியே அழைத்து கொண்டு போய் காதுகள் திறக்கப்படும்படியாய், நாவின் கட்டுகள் அவிழும்படியாக, அவனுக்குண்டான சாபங்கள் எல்லாவற்றையும் அவர் தம்முடைய சரீரத்தில் இருந்து கீழே உமிழ்ந்து வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு, அவர் பெருமூச்சு விடுறார் அப்படின்னு சொன்னால் எனக்காக ஒரு பெருமூச்சானது விடப்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. எகிப்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைதனத்தில் இருக்கும்போது அவர்களுடைய பெருமூச்சின் அழுகுரலை, அந்த சத்தத்தை என் கர்த்தர் கேட்டார். கேட்டு அவர்களை விடுதலையாக்கும்படியாக மோசே என்கிறதான தாசனை அவர்களுக்கு முன்பதாக அனுப்பினார். இன்னைக்கு கர்த்தர் இந்த வருடம் முடிவதற்குள்ளாக எனக்காக ஒரு தாசரை கர்த்தர் அனுப்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வருடம் முழுவதுமா எத்தனையோ முறை நான் பெருமூச்சு விட்டுருக்கேன். இது நடக்கலையே, இன்னும் நிறைவேறலையே, எப்பதான் என்னுடைய வாழ்க்கை நிறைவேறும் சொல்லிட்டு அப்பா நீ சொல்ல உன்னுடைய பெருமூச்சின் வேண்டுதலை கர்த்தர் கேட்டிருக்கிறார். அவர் உனக்காக தம்முடைய தாசரை இந்த வருடம் முடிவதற்குள்ளாக நிச்சயம் அனுப்புவார். அல்லேலூயா. விசுவாசித்தவர்களை பாக்கியவான்கள். அல்லேலூயா. சும்மா அனுப்ப மாட்டார், கோலோடு அனுப்புவார். ஏன்? பிரச்சனை எதனா வந்தால் அவங்க பார்த்துப்பாங்க. ஆமென். உனக்கு விரோதமாக எகிப்தியரே இருந்தாலும் எனக்காக ஒரு மோசே கர்த்தர் அனுப்புகிறாருன்னு சொன்னால் அவர்கிட்ட இருக்கிற கோலும் தடியும் அந்த பிரச்சனையை டோட்டலாக பார்த்து கொள்ளும். அல்லேலூயா. இவனுக்காக கர்த்தர் பெருமூச்சை விட்டு வார்த்தை சொல்லுகிறது எப்பத்தா. அல்லேலூயா. சொல்லுங்க, என்ன சொன்னாரு? சத்தமா கேட்கல, இன்னும் சத்தமா எப்பத்தா. ஹல்லேலூயா. சொல்லும் போது என்ன பண்ணோம்? வசனம் சொல்கிறது எப்பத்தா என்றார். அதற்கு திறக்கப்படுவாயாக. கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, இன்னைக்கு அடைக்கப்பட்டதான எல்லா வாசல்களும் இயேசுவின் நாமத்தினாலே எப்பத்தா என்று சொல்லப்படுகிறது. ஜீசஸ். ஹல்லேலூயா. அது நிச்சயம் திறக்கப்படும். வருஷம் ஆண்டவரே இன்னும் 2 நாளில் முடிய போகுது, இன்னும் வாசல் திறக்கவே இல்லை, எந்த பக்கம் திரும்பினாலும் லாக்ல தான் இருக்குது, என்ன பாஸ்வேர்டுன்னு கூட எனக்கு தெரிய மாட்டுது, எப்படிப்பா நான் ஓப்பன் பண்ணுறது? ஒரே ஒரு பாஸ்வேர்டு எப்பத்தா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஃபோனுக்கு நிறைய பாஸ்வேர்டு வச்சிருக்கலாம் இல்லையா? ஃபோனு ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு பாஸ்வேர்டு, உள்ள கேலரி ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு பாஸ்வேர்டு, வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு பாஸ்வேர்டு, எல்லாத்துக்கும் பாஸ்வேர்டு. அந்த பாஸ்வேர்டை கூட ஈஸியாக ஓப்பன் பண்ணிடலாம். ஆனால் கர்த்தர் கொடுக்கிறதான பாஸ்வேர்டை நீ விசுவாசிக்கும் பொழுது தான் உனக்கான ஆசீர்வாதங்கள் ஓப்பன் ஆகும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு போகும்போது சொல்லுங்க, எனக்கான வாசல் எப்பத்தாவாய் திறக்கப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. வருஷத்துக்குள்ள நான் போகும்போது எனக்கான வாசலை, திறந்த வாசலுக்குள்ள தான் நான் உள்ள போக போறேன். அல்லேலூயா. அடைக்கப்பட்ட வாசலை திறந்த வாசலுக்குள்ள தான் நான் போக போறேன். அது எப்பத்தாவா என் கர்த்தர் எனக்காக திறந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது எப்பத்தா என்றார். 35 சொல்லுகிறது, உடனே அவனுடைய செவ்வையாய் பேசினான். அல்லேலூயா, அல்லேலூயா. உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டுகள் அவிழ்ந்து. எப்படி பேசினானா? ஆமா, இன்னைக்கு ஏடா கூடமா பேசுறவங்களாம் செவ்வையா பேசுவாங்க. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. பஸ்டர் அவர் எப்போ வந்தாலும் எதனா ஏடா கூடமாக தான் பேசுவார். அந்த அம்மா வந்தாங்கன்னா நம்ம ஒன்று பேசுவோம், அவங்க ஒன்று பேசுவாங்க, அது செட் ஆகாது. நீ கத்த சொல்கிறார், எல்லாம் செவ்வையாக நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், உங்ககிட்ட யாருன்னா அப்படி வந்து பேசுகிறாங்க அப்படின்னா கூட நீங்கள் சொல்லுங்கள், எப்பத்தா சரியாக பேசும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், வீட்டில் மனைவி தேவையில்லாத எதனா வார்த்தை பேசுகிறாங்க, ஒரே வார்த்தை எப்பத்தா, முடிஞ்சிருச்சு. செவ்வையாய் பேசும். இல்லை கணவர் பேசுகிறாரா, எப்பத்தா, செவ்வையாய் பேசும், நல்லதை பேசும். அல்லேலூயா. ஆமாம், சில நேரங்களில் நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணோம் அவங்கள. அப்படி பேசிட்டு அவங்க பேசாமல் போனாங்கன்னா, ஆண்டவரே உங்கள் நாமத்தில் சொல்கிறேன் எப்பத்தா திறந்துடட்டும், பிரச்சனை அப்போவே முடிஞ்சிடும். இல்லைன்னா அது நாள்பட்டு விஷக்கிருமியாகிடும். அது அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது. இன்னைக்கு அப்பா சொல்லுகிறார், அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. கொன்னை வாய் சரியாகும், செவிடு சரியாகும். வசனம் சொல்கிற திறக்கப்பட்டுருச்சுன்னா எல்லாம் செவையாக மாற்றப்படும். கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அல்லேலூயா. எல்லாம் சரியாயிடும். கர்த்தர் செவையானதை செய்வார். திறக்கப்பட்ட வாசலுக்குள்ளே போகும்போது ஐயோ இந்த வாசல் நல்லா இருக்குமா, இல்லை எப்படி கோணல் மணலாக இருக்குமா, அது செவ்வையாக இருக்கும். அல்லேலூயா. புது வருஷத்துக்குள்ளே போகும்போது இந்த வாசல் எப்படியா இருக்கும்? புது வருஷத்துக்குள்ளே இன்னும் 2 நாளில் போக போகிறோம். இந்த 2025 சமாளிக்க முடியல, 26 எப்படி இருக்கும்னு நினைக்காதீங்க. கர்த்தர் செவ்வையாய் அழைத்து செல்வார். அல்லேலூயா,
அல்லேலூயா. செவ்வையாய் உன்னை நடத்தி செல்வார். ஏன் சொன்னா திறந்தவர் தேவனாகிய கர்த்தர் அவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலர் தான் சொல்லுகிறது 12ஆம் அதிகாரத்தில் 10வது வசனம் சொல்லுகிறது, பேதுரு சிறைச்சாலைக்குள்ளே வைத்திருந்தார்கள், அவனை சங்கிலினாலே கட்டப்பட்டு வைத்திருந்தார்கள். வசனம் சொல்லுகிறது, தூதன் அந்த அறைக்குள்ளே தோன்றி, 10வது வசனம் வாசிங்க, 12:10. நகரத்திற்குள்ளே போகிற இரும்பு கதவண்டையிலே வந்த பொழுது அது அவர்களுக்கு தானாய் திறவுண்டது. கையை தட்டி உற்சாகமா ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, இரும்பு கதவே இருந்தாலும் கர்த்தருடைய தூதன் உள்ள வந்துட்டா வசனம் சொல்லுகிறது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை லாக் போட்டு வச்சிருந்தாலும் சரி, எத்தனை அடுக்கு பாதுகாப்பு இருந்தாலும் சரி, உனக்கு எப்படி ஆசீர்வாதம் கிடைக்கிறது நான் பாத்துறேன்னு சொல்லிட்டு பிசாசானவன் எத்தனை கேட்டு போட்டு வச்சிருந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்லுகிறார் தூதனை, ஒரே ஒரு தூதனை உள்ள அனுப்பி மொத்த கேட்டையும் திறந்து வச்சுட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரே ஒரு தூதன். அதான் சொல்லுங்க, அந்த அந்த காரியங்கள் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். சங்கிலிகளினாலே அவனை கட்டப்பட்டு வைத்திருந்தார்களாம். 7ஆம் வசனத்தை வாசிங்கம்மா, 12:7. ம் 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 ஆமா. அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்தில் கொஞ்சம் தட்டுங்க. எழுந்துரு, எழுந்துரு. எழுந்து போயிட போறாங்க. எழுந்துரு. ஏன் நீ எழுந்தாதான் சங்கிலிகள் அவிழும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ எழுந்துருமா. சங்கிலிகள் ஏன் தெரியுமா? சும்மாலாம் அழல. அந்த சங்கிலிகள் கீழே அவிழ்வதற்கு காரணம் உனக்கான இரும்பு கதவு தானாய் திறக்கிறது. அல்லேலூயா. இந்த வருடத்தில், இந்த வருடமானது முடிகிறதா நேரத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கான இரும்பு கதவு தானாய் திறக்கப்படுகிறது. அல்லேலூயா. நீ எழுந்துரு. ஆண்டவருடைய சமூகத்தில் எழுந்து தேவனை ஸ்தோத்தரித்து கொண்டிரு. ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து தேவனை ஸ்தோத்தரித்து கொண்டிரு. உனக்கான இரும்பு கதவு தானாய் திறக்கப்பட போகிறது. அல்லேலூயா. அவர்கள் தேவனை துதித்தார்கள். பவுலும் சீலாவும் தேவனை துதித்தார்கள். இரும்பு கதவு சிறை என்ன பண்ணுச்சான்? தானாய் திறந்ததான். அல்லேலூயா. முதல்ல கூட்டத்திலிருந்து வெளியே வா, உனக்கான வாசலை கர்த்தர் திறப்பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தது சொல்லுகிறது, நீ எழுந்துட்டினா உனக்கான வாசல் தானா திறக்கப்படும். அல்லேலூயா. அடுத்தது சொல்லுகிறது, நீ தேவனை துதிப்பாய் என்று சொன்னால் உனக்கான வாசலை கர்த்தர் திறந்து வைப்பார். அல்லேலூயா. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மாதத்தினுடைய இறுதி நாளில், கடைசி வாரத்தில் அப்பா சொல்லுகிற காரியம் எப்பத்தா, இன்றைக்கே அது திறக்கப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி சத்தமா எப்பத்தா சொல்லுங்களேன். எப்பத்தா, எப்பத்தா எனக்கான வாசல் திறக்கப்பட்டது விசுவாசத்தோடு. அல்லேலூயா. நான் பூட்டின வாசலுக்குள்ள 2026 எனக்கான வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது. பூட்டின ஆண்டுக்குள்ள நான் போகல, திறந்த வாசலுக்குள்ள நான் உள்ள போகிறேன். அல்லேலூயா. எனக்கான எல்லா ஆசீர்வாதத்தையும் என் கர்த்தர் வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு விட்டார். நான் புதிய ஆசீர்வாதத்தை நிறைவோட நான் புதிய ஆண்டுக்குள்ளே செல்ல போகிறேன். கர்த்தரனை மகிமையாய் நடத்த போகிறார். அல்லேலூயா. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்க்கலாமா? ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் எப்பத்தாவாக ஆண்டவரே எங்களோடு நீர் பேசி இருக்கிறீங்க. ஆண்டவரே, இன்றைக்கு இந்த வருடத்தினுடைய கடைசி வாரத்தில் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். கர்த்தர் எங்களுக்காக ஆண்டவரே திறந்த வாசல் நீங்க வச்சிருக்கிறீங்க. இன்னைக்கு எப்பத்தாவாகிய கர்த்தர் ஆண்டவரே எனக்காக முன்பதாய் அடைக்கப்பட்டிருந்ததானே எல்லா வாசலையும் கர்த்தர் திறந்து வைத்திருக்கிறீங்க. ஆண்டவரே, எனக்கு முன்பதாய் விரோதமாய் எழும்பினதானே மனிதர்களுடைய கட்டுகளை நீங்க அவிழ்த்திருக்கிறீங்க. என்னுடைய கட்டுகளை கர்த்தர் நீங்க ரிலீஸ் பண்ணி இருக்கிறீங்க. டாடி, எனக்கான வாசல் இன்னைக்கு திறந்து இருக்கிறது. இரும்பு கதவு எனக்கு முன்னாடி பூட்டி இருக்கிறது நான் நினைச்சேன். ஆனா இன்னைக்கு என்னால சொல்ல முடியும், எனக்காக ஒருவர் பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கிறார். எனக்காக ஒரு தேவன் பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கிறார். அந்த பெருமூச்சின் சத்தத்தை கேட்டு பரலோகத்திலிருந்து தூதர்கள் இறங்கி வந்து அந்த வாசலை இன்றைக்கு திறந்து வைக்கிறார்கள். நான் அதற்குள்ளே திறந்த வாசலுக்குள்ளே போக போகிறேன். நான் பயத்தோட போறது கிடையாது, நடுக்கத்தோட போறது கிடையாது. டாடி, ஆண்டவரே, புது வருஷத்துக்குள்ள நான் அடி எடுத்து வைக்கும் போது சந்தேகத்தோட நான் வைக்க போகிறது கிடையாது, கண்ணீரோட நான் வைப்பது கிடையாது, துக்கத்தோட புதிய வருஷத்துக்குள்ள நான் போக போறது கிடையாது. நான் உள்ள போகும்போது எனக்கான ஆசீர்வாதங்கள் வானத்திலிருந்து கொண்டு வரப்பட்டதற்காக நன்றி. மக்கு நன்றி டாடி, மக்கு நன்றி டாடி, மக்கு நன்றி டாடி. அல்லேலூயா, அல்லேலூயா. எதிர்காலம் உம் கையிலே,
எந்தன் பயம் யாவும் நீங்கினதே. எதிர்காலம் உம் கையிலே, எந்தன் பயம் யாவும் நீங்கினதே. நீரின் பக்கத்தில் நான் பயப்படேனே, இருக்கின்றீரே. நீரின் பக்கத்தில் நான் பயப்படேனே, என் துணையாக இருக்கின்றீரே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஆமென். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. உமக்கு நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. எதிர்காலம் உம் கையிலே, எங்கள் பயம் யாவும் நீங்கினதே. ஆண்டவரே, வரப்போகிற 2026 எதிர்காலம் உங்க கரத்துல டாடி. நாங்க பயம் இல்லாம, நடுக்கம் இல்லாம, கண்ணீர் இல்லாம, சந்தேகப்படாம நீங்க திறந்த வாசலுக்குள்ள நாங்க உள்ள பிரவேசிக்க போகிறோம். கர்த்தர் எங்களுக்காக கதவை திறந்திருக்கிறீர். இரும்பு கதவை திறந்திருக்கிறீர். சிறைச்சாலையின் கதவை திறந்திருக்கிறீர். எங்களுக்கு முன்பதாய் அடைக்கப்பட்டிருக்கிறதான ஆசீர்வாதத்தின் வாசல் என்கிறதான கதவை கர்த்தர் நீர் திறந்து செவ்வையாய் நடத்த போகிறீர். அதற்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. செவ்வையாய் நீங்க எங்களை அழைச்சிட்டு போக போகிறீங்க. அடுத்த வருடம் எங்களுக்கு புதிய ஆசீர்வாதத்தை இந்த வருஷத்துக்குள்ள இருந்து அடுத்த வருஷம் போகும்போதே பெற்று செல்ல போகிறோம். இந்த வருடத்திலிருந்து வருகிறதான 2026 போகும்போது ஒரு ஆசீர்வாதத்தோட தான்ப்பா நாங்கள் போக போகிறோம். நீங்கள் அதை செய்ய போகிறீங்க. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய வார்த்தை எங்களோடு இடைப்பட்டு பேசினதற்காக ஸ்தோத்திரம். வந்து உம்முடைய ஜனத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த வருடத்தினுடைய இந்த கடைசி ஆண்டவரே ஓய்வு நாள் ஆராதனை கர்த்தர் நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பிள்ளைகள் தங்களுடைய வீடுகளுக்கு செல்லும்போது அவங்களுக்கான ஆண்டவரே எப்பத்தா என்கிறதான கதவானது திறக்கப்படுவதாக என்று நாங்கள் செபிக்கிறோம். நீர் திறந்து வையும், ஆசீர்வதியும், நீர் மகிமையடையும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.